ஓம் சாய்ராம். சாயின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களால் இயன்ற சிறு உதவியை ஏழை எளியவர்களுக்கு செய்து மகிழ்ச்சியோடு தீபாவளியை கொண்டாடுங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு யாரும் இல்லை என்று மனம் வருந்தாதே. உன் கண்களில் இருந்து வரும் உன் கண்ணீரை பார்க்கும் போது என் மனம் துடிக்கிறது குழந்தையே. உனக்கு நான் இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு முறையும் சாயப்பா எப்போதுதான் எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்கின்றாய். கவலை வேண்டாம். யாரும் இல்லாவிட்டாலும் உன் அருகில் உன் கூடவே நான் இருப்பேன். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒருவர் உன் முன் நின்று நீ பேசுவதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய். தப்பில்லை. மற்றவர்களிடம் நீ கூறுவது உனக்கு பாதுகாப்பாக இருக்குமா குழந்தையே? யோசித்து முடிவெடு. உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் யாரிடமாவது சொன்னால் உன் மனபாரம் குறையும் என்று நீ நினைக்கின்றாய். தவறில்லை குழந்தையே. உன் அனைத்து பிரச்சனைகளையும் இறைவன் கூடிய விரைவில் தீர்த்து வைப்பார். உன் கண்ணீரை துடைக்க அந்த இறைவனே உன் கூடவே இருந்து பாதுகாப்பாக கொண்டு செல்வார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூட நேரமில்லை என்று மனம் வருந்தாதீர்கள். கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதனால்தான் இன்று இந்த பதிவை நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலை வேண்டாம். நீ மன தைரியத்தோடு இரு குழந்தையே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய விரைவில் மாறும். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. இன்று இரவு கவலையின்றி நீ உறங்கு. காலை பொழுது எப்படி அழகாக விடியலை கொடுக்கின்றதோ அதேபோல் உன் வாழ்வும் நல்ல விடியலை கொடுக்கும். என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இரு. மனம் தளராதே. எதை கண்டும் பயப்படாதே. என்றும் இன்று போல் இருப்பதில்லை. உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது. மகிழ்ச்சியோடு காத்திரு குழந்தையே. ஓம் சாய்ராம்.